Suryen FM. Suryen FM 93.5 சென்னையின் நம்பர் 1 FM ல நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க செம்ம காமெடி சார் வித் மீ அசார். ஒரு இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க பாத்தீங்களா, அது ஒரு செம்ம காமெடியா இருக்கும். அப்படிதான் ஒரு அக்கா வந்து கேட்டிருக்காங்க ஒருத்தர் பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கிட்ட, ஏங்க சம்பத் சார் வீட்ல இருக்கீங்களா? சம்பத் சார். மேடம் சொல்லுங்க, என்ன விஷயம்? திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, திடீர்னு கேபிள் டிவில கரண்ட் போயிருச்சு, ரொம்ப போர் அடிக்குது, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு லைஃப்? உங்க ஒய்ஃபுங்க? என் ஒய்ஃப் மார்க்கெட் வரையும் போயிருக்கா. எனக்கு முருங்கக்காய் சூப்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு வரலான்னு போயிருக்கா மேடம். சொல்லுங்க, வேற உங்களுக்கு உங்க ஒய்ஃப் உங்க ஹஸ்பண்ட் எங்க? என் ஹஸ்பண்ட் காலையிலே ஆபீஸ் போயிட்டாரு. அவர் உங்களை மாதிரி கிடையாது, அவர் ஆபீஸ் போயிடுவாரு. சரி, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தால அவன் எங்க ரொம்ப நாளா காணா? என் பையன் இங்க இல்ல, வெளியூர்ல இருக்கான். வேலை பாக்குறாரா? கிட்டத்தட்ட அது ஆமா அப்படிதான். ஓகே ஓகே, எங்க இருக்காரு? மேடம், அவனை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸோட பாதுகாப்போட அவன் ஒரு கம்பெனியில வேலை செய்யறான் மேடம். எந்த ஊருன்னு சொல்லுங்க. வேலூர் மேடம், வேலூர். ஓஹோ, 200 போலீஸ் வேலூர். வேலூர் ஜெயிலா? ஆமா மேடம். என் பையன் ஒரு திருட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டான், அதனால வேலூர் ஜெயில போட்டாங்க. வெளியில எல்லாருக்கிட்டையும் ரொம்ப டீசெண்டா போலீஸோட பாதுகாப்போட இருக்கிற கம்பெனியில வேலை செய்யறான்னு சொல்லியிருக்கேன். நீங்க திடீர்னு யார்ட்டையாவது கவுத்து விட்டுறாதீங்க மேடம், என் குடும்பம் பாடமே போயிடும் மேடம். ஜெயிலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எவ்வளவு டீசெண்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு டீசெண்டா சொல்லியிருக்காரு மனுஷன். பரவாயில்ல விடுங்க, வரப்புற காமெடி கேளுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒரு பேஷண்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு, டாக்டரை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. டாக்டர் டாக்டர். எஸ், ஐ அம் தி டாக்டர் ஃபார் தி பாஸ்ட் 25 இயர்ஸ். கடந்த 25 வருஷமா தாதா இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கேன். ஓ, நீனையா? எனக்கு வந்த நோயை விட உனக்கு பெரிய நோயா இருக்கும் போல இருக்கு, இப்படிலாம் பேசிட்டு இருக்க. சரி, உனக்கு என்ன வியாதி? நீ தானே டாக்டரு, கண்டுபிடி. டேய், உனக்கு என்ன வியாதி சொல்லாதா, அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பேன், சீக்கிரம் சொல்லு. டாக்டர், எனக்கு சாப்பாடு சாப்பிட்டா வாய் அசையுது டாக்டர். தூங்குனா கண்ணு தெரிய மாட்டுது டாக்டர். எனக்கு என்னமோ பயமா இருக்கு டாக்டர், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அப்படியா? ஒன்றும் கவலைப்படாத, மூச்சு இழுத்து விடு. என்னடா அது, இது ஒரு மாதிரியான மூச்சா இருக்கு. சரி, வாயை துற. என்னடா அது, பல்லுக்கு பதிலா எல்லாமே வேற என்னமோ இருக்குது. வெரி குட். உன்னோட வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஏன் டாக்டர், என்னோட வியாதியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது டாக்டர்? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபீஸை வாங்கிலான்னு தோணுதுடா. அவ்வளோ கூட்ட கேஸ் ஆயிடுவ போல இருக்கு. எல்லா டாக்டரும் இப்பெல்லாம் அமைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான். நம்மளாம் என்ன பண்றது? எங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். இப்போ தாயா என் ஃப்ரெண்டு போனா, இப்போ அடுத்தது நான் தாயா அப்படின்னு.